இன்சோம்னியா, தூக்கமின்மை. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கீங்களா? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, லேட்டாக தூக்கம் வருது, 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு மேலே தூக்கம் வந்தாலும் விடிய காலையில் முழிச்சிட்டு 3 மணி 4 மணி அப்படி வந்து புரண்டு படுத்துகிட்டே இருக்கிறோம். சரியான தூக்கம் இல்லை, டீப் ஸ்லீப் இல்லை. அல்லது 10 மணிக்கு படுத்தாலும் 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே முழிச்சுக்கிற மாதிரி இருக்குது. கனவுகள் வந்து முழிச்சுக்கிறோம், புரண்டு படுத்து முழிச்சுக்கிறோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நல்ல தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஸோ பகல் ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. இந்த மாதிரி இன்சோம்னியான்ற கண்டிஷனில் நீங்கள் சிரமப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து நிறைய டேப்லெட்ஸில் இருந்திருப்பீங்க. டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி, அதாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும். மறுபடியும் ஆனால் நல்ல திருப்தியாக தூங்கி எந்திரிச்ச மாதிரியோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஸோ திரும்ப அந்த டேப்லெட்ஸ்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மறுபடியும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா இதுக்கான ரீசன் என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம பாடியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு அது உணர்த்திட்டுருக்கு. எப்படி இதை நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 months 6 monthsக்கு மேலே வந்து அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள். டைஜஷனில் பிரச்சனை இருக்கும். என்ன மாதிரி? இது கழிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி வர்றது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி, அதாவது தொண்டையில் புண்ணு மாதிரி ஆகிடுறது, காரம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறது, ஃபுல்லாக எரிச்சலை கொடுக்கறது, புளிப்பு, எண்ணெய், மசாலா இந்த மாதிரி காரம், ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஒத்துக்காது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களோட டைஜஷன் ப்ராசஸ். பசின்ற ஒரு உணர்வு சுத்தமாக இல்லை அல்லது கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது, கண்கள் சார்ந்த பிரச்சனை, கண்ணு வந்து எரிச்சலை கொடுக்கறது, மஞ்சள் நிறமாக மாறிடுறது அல்லது செவந்த மாதிரி இருக்கிறது, சின்ன சின்ன குருத்துகள் மாதிரி வர்றது, காற்று பட்டா தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறது, கண்ணை சுற்றி வலிக்கிறது, அடிக்கடி தலைவலி வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். முடி வந்து வேறாக விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இடுப்பு கீழே தெம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். வெரிகோஸ் வெயின்ஸ்ன்ற கண்டிஷன், அதாவது பச்சை நரம்புகள் மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. டெஃபினட்டாக உங்களோட தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணாத வரைக்கும் நம்மளோட தூக்கமோ நம்மளோட டைஜஷனோ இன்னும் இதர சிம்டம்ஸோ மாறாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை என்னன்றதை இப்போவாவது ரியலைஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை உங்களோட கல்லீரல் பாதிப்பை சரி பண்ண எடுங்க. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும்.